தன்மானத்தின் சிங்கம் எடப்பாடி வெளியான புதிய தகவல். நண்பர்களே, அதிமுகவுடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் தன்மானத்தை விட்டு சரி அப்படின்னு தலையாட்டிட்டார் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி எப்பொழுதும் நடந்திருக்கு. அந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேண்டவே வேண்டாம். அதாவது அதிமுக படுதோல்வி செய்தாலும் சரி, அதிமுகவிலிருந்து என்னை நீக்கினாலும் சரி, நான் பாஜகவுடன் கூட்டணி என்பது வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இன்றளவும் தன்மானத்துடன் இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அதற்காகத்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் சரி, தொண்டர்களும் தன்மானத்தின் சிங்கம் எடப்பாடி அப்படிங்கிறார். இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை எங்க இருக்காரு அப்படின்னா வெளிநாடுகளிலே மேற்படிப்பு படிப்பதற்காண்டி போயிருக்கிறார். அவர் படித்த படிப்புக்கு ஆல்ரெடி சொன்ன வார்த்தைகள், பேசின வார்த்தைகள் பூராமே தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அதுலயுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் இடையே மிகப்பெரிய வார்த்தை போர் என்பது பேச ஆரம்பிக்கும். அதாவது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியில் ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியவே விமர்சிப்பது நியாயமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். அப்ப அதிமுக பாஜக என்பது கூட்டணியில் தான் இருந்தது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை நமது அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள், அதாவது மறைந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணி பேசினார். அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையாரையோ அல்லது எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்து பேசினால் கண்டிப்பா அவருடைய ரத்தம் என்பது கொதிக்க ஆரம்பித்து விடும் அப்படின்னு நம்ம அனைவரும் அதே வார்த்தைகளைத்தான் நமது அண்ணாமலை பயன்படுத்தினார். அதற்கு அதிமுகவின் சார்பாக பல எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. அப்பயுமே அதுக்கடுத்துமே அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே பேச ஆரம்பிச்சு உடனே அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அதை நமது துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய KP முனுசாமி அவர்கள் தான் அறிவித்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவரும். அந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகிறது. அடுத்த செகண்ட் தீபாவளியை கொண்டாடியதை போல அதிமுக தொண்டர்கள் கொண்டாடினார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கு தான் எங்களுக்கு தீபாவளியே அப்படின்னு சொல்ல கொண்டாடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சொல்லி இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடம் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து பார்த்தது. ஆனால் தன்னுடைய தன்மானத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேண்டாம் அப்படின்ட்டார். இப்போ அண்ணாமலை வெளிநாடுகளிலே படிக்க போயிருக்கார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அதாவது நாயனார் நாகேந்திரன் எடுத்துங்க, நேற்று தினம் பேட்டியில என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நன்றாக இருக்கும். ஏன் பாஜக அதிமுகவை தேடுகிறது அப்படின்னு பார்த்தா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறப்போகிறது. அந்த வெற்றியை பகிர்ந்து கொள்ள நாம் உடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தற்போது பாஜக அதிமுகவை தேடுகிறது அப்படின்னு கூட. ஆனால் இப்ப எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் பேட்டியில் என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னு பார்த்தா, ஒரு கட்சிக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் என்பது கிடையாது. அதாவது ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சி வெற்றியும் அடையும் தோல்வியும் அடையும், அது அரசியலில் சாதாரணம். ஆனால் தன்மானம் என்பது மிக முக்கியம். தன்மானத்தை கலைக்கக்கூடிய வகையில் யார் பேசினாலும் அதிமுகவினர் சும்மா இருக்க மாட்டாங்க. அதே போலத்தான் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூசமா ஒரு பதில சொல்லியிருக்கார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது இனிமேல் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.